ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நேற்று நம்ம சேனலில் 12th சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுக்கு ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம யூனிட் 1 அண்ட் யூனிட் 2, 12th ஸ்டேட் போர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2ல் இருக்க 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் தரவு பண்ணாலே போதும், ஃபுல்லாக நம்புங்க என்ன. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் 1 அண்ட் 2 யூனிட்டில் ஃபுல்லாமே அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக புக் பேக் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும், நிறைய இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி படிங்கன்னு சொல்லி நேற்று நான் ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ எப்படி சார் எங்களுக்கு தான் தெரியாது எது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் கொஷின்ஸோடு வந்திருக்கேன். ஸோ சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் என்னெல்லாம் 2 மார்க் கொஷின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 2 மார்க் கொஷின்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி 3 மார்க் கொஷின்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியான 3 மார்க் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் ஷைன் பண்ணலாம். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் லெசன் 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கொஷின் ஸ்டேட் காஸ் லா, செகண்ட் கொஷின் டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் கிவ் இட்ஸ் யூனிட். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், யூனிட்டோடு எழுதணும். நீங்கள் அதே மாதிரி எல்லா 2 மார்க் கொஷின்ஸ் எழுதும் போதும் நீங்கள் ஹெட்டிங் எழுதி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் காஸ் லான்னு கொஷின் பேப்பரில் வந்து கேட்டாங்கன்னா காஸ் லா அப்படின்னு ஹெட்டிங் எழுதி எழுதணும் நீங்கள். அதுக்கப்புறம் அந்த லா எழுதணும், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். காஸ் லாக்கு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, எழுதணும். அதே மாதிரி எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு நீங்கள் ஹெட்டிங் எழுதி எழுதணும், அதுக்குரிய யூனிட் எழுதணும் கண்டிப்பாக. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு, சப்போஸ் உங்களுக்கு 2 மார்க் கொஷினில் டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க, ஹெட்டிங் கேட்கல அப்படின்னாலுமே என்ன பண்ணணும், நீங்கள் யூனிட் கண்டிப்பாக எழுதணும். யூனிட் கேட்கலனாலும் யூனிட் எழுதணும் நம்ம. அடுத்து டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ஸ்டேட் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங், why is it safer to sit inside a car than standing under a tree, define capacitance of a capacitor, state Coulomb's law in electrostatics, what is electric polarization. ஸோ இந்த 11 கொஷின்ஸ் நீங்கள் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ இந்த 11 கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் ஃபஸ்ட் லெசனில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. இன்னொன்று ஃபிசிக்ஸில் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, என்னென்னா புக் பேக்கில் உங்களுக்கு லாங் ஆன்சர்னு கொடுத்துருப்பாங்க, பட் அதை 3 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ ஒரு 14 3 மார்க் கொஷின்ஸ் லெசன் 1ல் இருக்குது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். அதெல்லாம் நம்ம இன்றைக்கி என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபஸ்ட் கொஷின் 14 கொஷின்ஸில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, அப்டைன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். இதை நீங்கள் 5 மார்க் கொஷின் நினச்சிட்டு இருப்பீங்க, பட் இது கண்டிப்பாக 3 மார்க் கொஷின் தான். அடுத்து கொஷின் நம்பர் 2, ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் அதை எழுதணும்? 3 மார்க் கொஷினில் கேட்டாங்கன்னா 4 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதணும். இதே கொஷினை 5 மார்க் கொஷினில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து 6 to 7 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதணும். 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா 3 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதணும். அடுத்து தேர்ட் கொஷின், டெரைவ் an எக்ஸ்பிரஷன் ஃபார் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் when capacitors are connected in series and parallel. Fourth question, derive an expression for electrostatic potential due to a point charge. Fifth question, derive the expression for torque experienced by a dipole due to an uniform electric field. இதுக்கு டயக்ராமோட போடணும். Sixth question, state the difference between Coulomb's force and gravitational force. Difference between table போட்டு எழுதணும். Seventh question, derive an expression for capacitance of a parallel plate capacitor. ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட் கொஷின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் parallel plate capacitor, இது வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor. எய்த் கொஷின், வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் யூக்லிபிரியம். நைன்த் கொஷின், எக்ஸ்பிளைன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கேட்டாங்கன்னா 3 மார்க் கொஷின்ஸில் மினிமம் யூ ஹாவ் டு ரைட் 4 பாயிண்ட்ஸு. 10th கொஷின், அப்டைன் காஸ் லா ஃப்ரம் கூலும்ஸ் லா. 11th கொஷின், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ இதே கொஷினை 2 மார்க்லையும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்போ நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். 12th கொஷின், வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ். 13th கொஷின், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் கிவ் ரீசன்ஸ். 14th கொஷின், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் போலார் மாலிகுல்ஸ் அண்ட் நான் போலார் மாலிகுல்ஸ். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு 14 3 மார்க் கொஷின்ஸ், 11 2 மார்க் கொஷின் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நேற்று 5 மார்க் கொஷின் சொல்லியிருக்கேன். கம்மிங் டு யூனிட் 2, யூனிட் 2 ரொம்பவே சின்ன யூனிட்டு, ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணிடாதீங்க. யூனிட் 2 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப சின்ன யூனிட், ஈஸியாக படிச்சிடலாம்.
அதில் எத்தனை 2 மார்க் கொஷின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 2 மார்க் கொஷின்ஸ் தான் இருக்குது, 7 3 மார்க் கொஷின்ஸ் தான் இருக்குது. இதை தாண்டி வரவே வராது. நீங்கள் தாராளமாக இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போனீங்கனாலே போதும். ஷுவர்லி யூ கேன் டேக் சென்டம். ஸோ யூனிட் 2ல் 2 மார்க் கொஷின், ஸ்டேட் ஓம்ஸ் லா, டிஃபைன் பெல்டியர் எஃபெக்ட், டிஃபைன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, state Joule's law of heating, define temperature coefficient of resistivity, why nichrome is used as a heating element in electrical appliances, distinguish between electrical energy and electrical power, what are the properties of substance used as a heating element. இதில் ஒரு இன்டீரியர் கொஷின் இருக்குது, அது என்னன்னு தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் 3 மார்க் கொஷின்ஸில் வந்து வாட் இஸ் சீபெக் எஃபெக்ட், ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட்னு சேர்த்து கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் சீபெக் எஃபெக்ட் மட்டும் தனியாக 2 மார்க்கில் கேட்கலாம், அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட் 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்த்து கேட்கலாம். செகண்ட் கொஷின் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா. ஸோ கிர்ச்சாஃப் லாக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ரூல் அண்ட் லூப் ரூல். இன்னொரு பேர் இருக்குது கிர்ச்சாஃப் ரூலுக்கு, அது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். கிர்ச்சாஃப்க்கு ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லான்னு கேட்கலாம், இல்லைனா ஜங்ஷன் ரூல் அண்ட் லூப் ரூல்னு கேட்கலாம். இன்னொரு நேம் இருக்குது, அப்படியும் கேட்கலாம். தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் தேர்ட் கொஷின் ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஃபோர்த் கொஷின் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டர் ஆஃப் அ சீரீஸ் ரெசிஸ்டர் நெட்வொர்க். ஃபிஃப்த் கொஷின் ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் இன் அ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். சிக்ஸ்த் கொஷின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி. செவன்த் கொஷின் ரைட் நோட் ஆன் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி 7 3 மார்க் கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாக செகண்ட் லெசன்லேருந்து வருது. ஆல் பாசிபிள் 3 மார்க் அண்ட் 2 மார்க் கொஷின்ஸ் வித் இன்டீரியர் எல்லாமே சொல்லிட்டேன் நான். ஸோ உங்களோட வேலை இது எல்லா கொஷின்ஸையும் நல்லா தரவு பண்ணுங்கள். நான் நேற்று சொன்ன மாதிரி, போன வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி படிங்க. ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஷின்ஸ் எல்லா யூனிட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தென் 3 மார்க் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அப்புறம் 2 மார்க் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு எக்ஸாம் டிப்ஸ் வச்சுருக்கேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 2 மார்க் 3 மார்க் படிக்கும்போது லாஸ் இருக்கு இல்லையா, லாஸ் நல்லா நீங்கள் தரவாக எழுதி பார்க்கணும். ஏன்னா எக்ஸாமில் நீங்கள் கொஷின் பேப்பரில் ஒரு லாவாவது கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் எல்லா கொஷின் பேப்பரையும் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று 2 மார்க்லையாவது 3 மார்க்லையாவது கண்டிப்பாக ஒரு லாவாவது கேட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி டிப்ஸு. ஸோ புக்கு ஃபுல்லாக மொத்தம் எத்தனை லா இருக்குது, வேறு எப்படிலாம் கொஷின் பேப்பர் செட் பண்ணுவாங்கன்ற எல்லா ஐடியாவுமே நான் உங்களுக்கு என்னோடய அப்கமிங் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி டிப்ஸ் என்னென்னா, லாஸ் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு செகண்ட் லெசனில் ஓம்ஸ் லா இருக்குது, அதுக்கப்புறம் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் கிர்ச்சாஃப் லா இருக்குது. ஸோ 3 லா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா இருக்குது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாஸ்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லாஸ் எல்லாத்தையும் நீங்கள் மறக்காமல் எழுதி பாருங்கள். ஸோ நாளைக்கு வீடியோவில் நான் வந்து 3rd லெசன் அண்ட் 4th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் என்னன்றதை சொல்ல போகிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். என்னோட வீடியோஸில் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அகாடமிக்ஸ் டிப்ஸ் எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸும் கேட்கலாம். ஸோ எல்லா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கும் என்னோட வீடியோ லிங்க் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், பேரண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பேரண்டிங் டிப்ஸும் சொல்லிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.